லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் தரேன். உனக்கு என்ன வேணும்? முதல்ல எனக்கும் ஆர்த்திக்கும் இந்த வீட்டில் ஒரு மரியாதை வேணுமா? நாங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க தானே. ஆனால் எங்களை பற்றின ஒரு விஷயத்தில் எங்களாலேயே ஒரு டிசிஷன் எடுக்க முடியலையேன்னு யோசிக்கும் போது அது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்கு. இனி எங்கள் பர்சனல் லைஃப் மட்டும் இல்லாமல் இந்த வீட்லேயும் சரி நம்ம ஆஃபீஸ்லேயும் சரி எந்த ஒரு முக்கியமான டிசிஷனையும் எடுக்கிற ரைட்ஸ் எங்களுக்கு வேணும். எனக்கு புரியல. முதல்ல இந்த வீட்டு நிர்வாகம் பண்ற பொறுப்பு வானதி அன்னிக்கிட்ட இருந்து ஆர்த்தி கிட்ட போகணும். இந்த வீட்டோட மொத்த அதிகாரமும் ஆர்த்திக்கு வரணும். அடுத்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனியோட முழு பொறுப்பும் எனக்கு வேணும். இது வரைக்கும் என்னை நம்பி நீங்க எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதாலே என்னவோ இந்த வீட்டுல எல்லார் கண்ணுக்கும் நான் ஒரு டம்மி பீஸா தெரியுறேன். இதுக்கப்புறமாவது இந்த நிலைமை மாறணும். எனக்கும் ஆர்த்திக்கும் நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இதை செய்யுங்க போதும். சரி ஜீவா, இதுதான் உன்னோட விருப்பம்னா நீ கேட்ட எல்லாத்துக்கும் நான் சம்மதிக்கிறேன். இன்னையில இருந்து ஆர்த்தியே இந்த வீட்டு நிர்வாகத்தை பண்ற பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நீயும் ஒரு நாள் நம்மளோட கம்பெனிகள்ல ஒரு கம்பெனிய டேக் ஓவர் பண்ணிக்கோ. என்னடி இவ இப்பதான் வீட்டு பொறுப்பை உன்கிட்டையும் ஆபீஸ் பொறுப்பை மாப்பிள்ளைகிட்டையும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இந்த அம்மா வாயை மூடல. அதுக்குள்ள கழுகுக்கு மூக்குல வைத்த மாதிரி 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அதாம்மா பயமா இருக்கு. இந்த கார்த்திக் உள்ள புகுந்து கெடுத்து விட்டா என்ன பண்றது? அப்புறம் நான் எதுக்கடி இருக்கேன், நீ தைரியமா இரு. கார்த்திக், வானதி அம்மா, எவ்வளவு நேரம்டா? உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அம்மா, அந்த தீர்த்து வச்ச பையெல்லாம் வந்துருச்சா? எங்க? இந்த வரேன் பாரு. ஏய் வாடா சீக்கிரம். ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க. வாடா சீக்கிரம், வா சீக்கிரம். கொண்டா பைய கொண்டா. மேல வை. வானதி, இது சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண தீர்த்தம். இந்த தீர்த்த சொம்ப கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு விளக்கேத்தி பூஜை பண்ணி வீடெல்லாம் தெளிச்சிட்டு வந்துரு. இந்தா. ஒரு நிமிஷம் சம்பந்தி. அத ஆர்த்தி கிட்ட கொடுங்க. சம்பந்தி, ஆர்த்தி கிட்ட கொடுங்க. ஒன்னதான் சொல்ற ஆர்த்தி, அது வாங்கிக்கோ. இந்த ஆர்த்தி நீ போய் பூஜை ரூம்ல அதை வச்சுட்டு விளக்கேத்து. சரிங்க அத்தை.
வானதி, அம்மா, வீட்டோட கொத்து சாவி உன்கிட்ட கொடுத்திருந்தல்ல, அது இப்போ எங்க இருக்கு? இங்கதாம்மா, சாமி படத்துக்கு பின்னாடி இருக்கு. அத கொஞ்சம் எடு. ஆர்த்தி, இந்தா வாங்கிக்கோ. ஜீவா ஆசைப்பட்ட மாதிரி இனிமே இந்த வீட்டோட நிர்வாகமும் அதிகாரமும் உன் கைக்கு வந்துருச்சு. இனிமே இது உன்னோட பொறுப்பு. ஆர்த்தி வாங்கிக்கடி, அத்தை எவ்வளவு மனசார குடுக்குறாங்க, சந்தோஷமா வாங்கிக்க. ஆர்த்திமா, இந்த வீட்டோட சாவி கொத்து உன் கையில வந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துல அந்த தீர்த்தத்தையும் எடுத்து அப்படியே வீடு முழுக்க தெளிச்சிரு. சரிங்கம்மா. மா, வாமா. வர வர ஆர்த்தி, காட்டு காட்டு காட்டு, அதை காட்டு. வா, இந்த சாவி குத்தாவை இடுப்புல பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஆத்திரமா வந்தது. இந்த சாவி குத்து இருக்க வேண்டிய இடம் இதான் இதான். இந்தா முதல்ல பீரோ தர, என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அம்மாடியோ, ஆர்த்தி ஆர்த்தி, எவ்வளவு நகை இங்க பாருடி, எவ்வளவு பணம் இருக்கு. மா, இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ. ஐயோ நிறைய இருக்கு. இந்தா இதையும் வச்சுக்கோ. வாவ், ஆர்த்தி, எவ்வளவு பெரிய ஆரம் பாத்தியா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு உனக்கு? இந்தா அப்படியே அழகா இருக்கு. வச்சுக்கோ வச்சுக்கோ, பத்திரமா வச்சிடலாம். கட்டு கட்டா பணம், பெட்டி பெட்டியா நகை, இவ்ளோ நிலப்பத்திரம் எல்லாமே இனிமே உன் பொறுப்புலதான் இருக்க போகுது. நீதான் இதையெல்லாம் கட்டி ஆள போற மகாராணி. இனிமே இந்த கட்டுல இருந்து ஒரு நோட்டை எடுக்கணும்னா கூட எல்லாரும் உன்கிட்ட வந்து கை கட்டி வாய் பொத்தி கொஞ்சோண்டு பணம் கொடு அப்படின்னு கேட்கணும். ஆர்த்தி, இதெல்லாம் உன் பணம் தாண்டி, உனக்கு மட்டும்தான் இதெல்லாம். நமக்குன்னு சொல்லுமா, எனக்குன்னு சொல்லாத. ஐயோ என் தங்கம், நீ எப்படி என்ன விட்டு கொடுத்திருக்க? குடு குடு, பத்திரமா உள்ள வச்சிடலாம். மா, இந்த ஒரு கொத்து சாவிக்காக எத்தனை போட்டி, எத்தனை பிளானிங், என்னென்னமோ பிளான் பண்ணோமேமா. அப்பெல்லாம் கிடைக்காத இந்த சாவி இப்ப சட்டுன்னு என் கைக்கு ஈஸியா வந்துருச்சு. என்னால நம்பவே முடியலம்மா. எனக்கு அப்படியே துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. ஆர்த்தி, உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்கணும் தாண்டி அம்மா படாத பாடெல்லாம் பட்டேன். நீ இப்ப சிரிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஓமா, இப்ப என்னடி, உனக்கு நல்ல சந்தோஷமா ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதானே? அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பாட்டா போட்டு செமையா டான்ஸ் ஆடு. அம்மாவும் பார்த்து ரசிப்பேன்ல.
போது வந்தா மேடையில தலை மேல பறந்துட்ட மாட்டுக்குன்னு போதுமாப்பா? போதுமா வேணா கேட்குறேன். அப்பா சாம்பார்? இல்லைம்மா போதும். ராஜி, என்னம்மா ஜீவாக்கு கம்பெனி கொடுக்குற பொறுப்பை பற்றி கார்த்திக் கிட்ட இதை பற்றி நம்ம பேசவே இல்லையே, தப்பு இல்லையாம்மா? எந்த வேலையாக இருந்தாலும் கார்த்திக் கிட்ட கேட்போம். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஜீவாக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறமேனு கார்த்திக் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. நான் ஜீவா கிட்ட இத பத்தி பேசும்போது கார்த்திக்கும் அதை கேட்டுட்டு அமைதியா தான் இருந்தான். அவன் அமைதியாக இருந்தான்றதுக்காக நம்ம அது சாதாரணமாக எடுத்துக்கூடாது ராஜி. எப்பவும் கார்த்திக் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. எப்படியும் கம்பெனியாக ஜீவா பேரில் மாற்றினதுக்கப்புறம் அதுக்கு கார்த்திக் கையெழுத்து கண்டிப்பாக வேணும். அதனால அதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசுறது பெட்டர் ராஜி. நானும் அதை பத்தி அவன்கிட்ட பேசணும் தாங்க இருக்கேன். பேசுறேன். என்னங்க, அதான் பேசுறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, ஜீவாக்கு ஒருவேளை ஆஃபீஸ் ஒர்க்கு கொடுக்கறத பற்றி கேட்கும் போதே கார்த்திக் இதுக்கு சம்மதிக்கலனா என்ன பண்ணுவ ராஜி? எனக்கு கார்த்திக் மேல நம்பிக்கை இருக்க. நான் ஒண்ணு கேட்டு அவன் இது வரைக்கும் எதுக்குமே முடியாதுன்னு சொன்னதே இல்ல. இந்த விஷயத்திலையும் அவன் அப்படிதான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். பாப்போம். ஆர்த்தி, கால் வருது பாரு. ஆர்த்தி, யாரோ கால் பண்றாங்க பாரு. ஆர்த்தி, வீட்டோட சாவி கொத்து உன் கையில வந்ததை நினைச்சு நீ சந்தோஷமா இருப்பன்னு நினைச்சா இப்படி மூட் அவுட் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டோட சாவி கொத்து என் கைக்கு வந்துருச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஆபீஸ்ல ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்குமாங்கிறது தான் யோசனையாவே இருக்கு. இதுல யோசிக்க என்ன இருக்கு ஆர்த்தி? அதான் அம்மா நான் கேட்ட எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்களே. இது வரைக்கும் உங்க அண்ணன் பொறுப்புல இருந்த ஆபீஸ் இப்போ உங்க பொறுப்புக்கு வரப்போகுதுன்னா அதுக்கு உங்க அம்மா சம்மதத்தோட உங்க அண்ணன் சம்மதம் தாங்க ரொம்ப முக்கியம். அவர் அதுக்கு சம்மதிக்கணும்ல. உங்களுக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட திறமை என்னன்னு அத நிரூபிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா அவர் பார்க்காம உங்களை பழி வாங்கறதுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸா தான் அவர் யூஸ் பண்ணுவார். பாருங்களேன், ஆபீஸ் ஜிஎம்ங்கிற பொசிஷன்ல இருக்கிற உங்க அண்ணன் அவ்வளோ ஈஸியா அவரோட பொசிஷனை உங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படியும் ரிசைன் பண்ணாதான் நீங்க அவர் இடத்துக்கு போக முடியும். ஒருவேளை உங்க அண்ணன் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ சொல்றதும் சரிதான் ஆர்த்தி. என் மேல இருக்க கோபத்துல அவன் நிச்சயமா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவன் மட்டும் இந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நீயே பாரு. அம்மா, வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. நீ என்னன்னு சீக்கிரம் விஷயத்த கேளு. இருடி, இது புயலுக்கு பின் வர்ற அமைதி. இப்போ ஒரு கேள்வியை கேட்டு எப்படி வில்லங்கத்தை கொண்டு வரேன் பாரு. சம்பந்தியம்மா, எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஆமா, முக்கியமான விஷயம்தான். கார்த்திக்கும் வந்துடட்டும், அதுக்கப்புறம் இத பத்தி பேசுறேன். சரிங்க.
கார்த்திக், இங்க வாப்பா. உனக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்காகவா? என்ன விஷயமா? முதல்ல நீ உட்காரு, எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். கார்த்திக், நேத்து நான் ஜீவா கிட்ட பேசினதெல்லாம் நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்கிற கம்பெனிகள்ல ஒரு கம்பெனியோட பொறுப்பை மொத்தமா ஜீவா கிட்டயே ஒப்படைக்கலான்னு இருக்கேன். அம்மா, இப்ப அத்தை சொல்றதுக்கெல்லாம் கார்த்திக் முடியாதுன்னு சொல்ல போறாரு. அத கேட்டு என் புருஷனுக்கு கோபம் வந்து அவர் சட்டையை பிடிக்க போறாரு பாரு. நடக்கட்டும், அமைதியா இரு. என்னங்க என்னங்க நான் சொல்றத ப்ளீஸ். நீ இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக என்கிட்ட ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காத. அங்க என்ன நடந்தது நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. நீ கஷ்டப்பட்டு போட்டியில வின் பண்ணி அம்மா கையில இருந்து அந்த சாவியை வாங்கின. ஆனா அவ இந்த பிரச்சனையை காரணமா வச்சு ஈஸியா ஆர்த்தி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அம்மாவும் அதை உங்ககிட்ட இருந்து வாங்கி ஆர்த்தி கிட்ட கொடுத்துட்டாங்க. இத கேட்டு வாங்கினதே முதல்ல தப்பு. இதுல ஆபீஸ் பொறுப்பு வேற அவங்கிட்ட போதான். ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்ட பத்தி எதுவுமே தெரியாத அவங்கிட்ட போய் எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பு தூக்கி கொடுக்க முடியும்? திரும்பவும் ஜீவா வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு அவன் கேட்கற எல்லாத்துக்கும் நம்ம தலையாடிக்கிட்டு இருந்தோம்னு வையேன், அப்புறம் கம்பெனியோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது? எப்படியும் அவங்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்பாங்கல்ல, அப்ப நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அம்மாவே இதுக்கு சரின்னு சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க போறது இல்ல. ஏங்க, அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. ஏற்கனவே நடந்ததெல்லாம் நினைச்சு அம்மா ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க ஏதாவது பேசி அம்மாவை மேலும் கஷ்டப்படுத்துறாதீங்க. அப்ப பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாத அந்த ஜீவா கிட்ட கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் கொடுக்கறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்ப நமக்கு வேற வழி இல்லைங்க. ஜீவா ஏதோ ஆர்வத்துல அம்மா கிட்ட அப்படி கேட்டுட்டாரு. அவரும் சில பொறுப்பெடுத்து செய்யணும்னு நினைக்கிறதுல எதுவும் தப்பு இல்லையே. தப்பு இல்லதான் வாடுதை. ஆனா அதுக்குன்னு சில திறமையும் இருக்கணும்ல. தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி ஜீவாவால சரியா செய்ய முடியும்? யாருக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு மத்தவங்கள விட அவங்களுக்கு தானே நல்லா தெரியும். முதல்ல நம்ம ஜீவா ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்கிட்டு கம்பெனி நிர்வாகத்தை நல்லபடியா நடத்த ஆரம்பிக்கட்டும். அது இப்ப இருக்க மாதிரியே தொடர்ந்து நல்லபடியா நடந்துச்சுன்னா நமக்கும் சந்தோஷம் தானுங்க. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இத்தனை நாளா ஆபீஸ் பொறுப்பை ஏன் அவர்கிட்ட கொடுக்கலங்கிறத அவரே புரிஞ்சுப்பாருல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எதுவும் பெருசு பண்ணாதீங்க. கம்பெனியோட நல்லதுக்காக மட்டும் யோசிச்சு அண்ணன் தம்பி நீங்க 2 பேருமே சண்டை போடுறதுனால நம்ம குடும்பத்துல எந்த விரிசலும் ஏற்படக்கூடாதுல்ல. அனாதையா இருக்க எனக்கு தான் சொந்தத்தோட அருமை என்னன்னு தெரியும். தயவு செஞ்சு நாளைக்கு அம்மா ஜீவா கிட்ட கம்பெனி பொறுப்பை கொடுக்கறத பத்தி உங்ககிட்ட கேட்கும் போது யோசிக்காம சரின்னு சொல்லிடுங்க.